இன்னைக்கு வந்து திமுக ஒரு எதிர் சவால் கொடுக்குது அப்படின்னா பாஜக களத்தில் எல்லாத்தையும் தானே எதிர்கொள்ள முயற்சிப்பாங்க. அது தெரியாமல் திமுக அப்படி சொல்லுதா? இங்கே வந்து தமிழ்நாட்டில் திரு அமித்ஷாவோ அல்லது சங்க பரிவாரமோ நினைச்சா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சவால் கொடுக்குறாருல. இப்போ திரும்ப பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத கூர்மைப்படுத்தி திமுக போகுது அப்படிங்கிற நிலைப்பாடா எப்படி அதை பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம்? டிஎம்கேவோட கம்ஃபர்ட் ஜோன் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னாங்க, டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு இந்த எலெக்ஷன் எடுத்துட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா டிஎம்கேக்கு இது இருக்கும். ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜ் டிஎம்கே கிடைக்குங்கிறக்காக ஒவ்வொரு முறையும் பிஜேபி எதிர்த்தே இவங்க பண்றாங்க. அதிமுகங்கிறத பாஜகவுக்கு இதா இருக்காங்க, அதிமுக பாஜகவோட அங்கமா மாறிட்டு வருது, பாஜக தலைமை சொல்றதா அதிமுக கேட்கறாங்கிறதெல்லாம் அதே நெரேட்டிவ்ல தான் டிஎம்கே சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்னு எடுத்துட்டு போகணுங்கிறது தான் டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி. நான் இன்னொரு எஸ் நீங்க சொல்லுங்க, நான் மறந்துறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை சேர்த்தே சொல்றேன். அப்படின்னா இத அமித்ஷா அவர்கள் உணர மாட்டாரா என்ன இந்த ஸ்ட்ராட்டஜினா? அவர் தானே முதல் சவாலை விடுறாரு, நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு திமுகவுக்கு சொல்றது அவர் தானே விடுறாரு. அப்ப பாஜக என்ன பண்றாங்கன்னா, டிஎம்கேவோட பிரின்சிபல் ஆப்போசிஷனா பாஜக நிலைநிறுத்திட்டாங்கன்னா கட்சி பாஜக கட்சியும் தானே வளருங்க. பாஜகவுக்கு அது ஒரு விதத்துல பாஜக அதை அட்வான்டேஜா எடுத்து பார்ப்பாங்க. ஆனா டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இன்னமும் தமிழ்நாட்டுல ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் ப்ரிவேலிங்கா இருக்கு, பரவலாவும் இருக்கு. அதை வந்து அவங்க கன்சல்டேட் பண்ணணும், அதை அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. அதான் ரெண்டாவது நான் ஒண்ணு கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி அதிமுகவில் சேர்வதற்கான முயற்சிகள் தான் ரெண்டு பேரும் ஈடுபட்டு வராங்க. கட்சியாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கான அதோட அங்க ஆப்ஷனே கிடையாது. அதிமுகவில் அதான் ரெண்டு பேரும் இணையதான் பாக்குறாங்க. ஆனா டிடிவி தினகரன் அந்த ஆப்ஷன்ல கிடையாது. டிடிவி தினகரனை பொறுத்தவரைக்கும் இபிஎஸ் இருந்தானா ஆன்டி இல்ல, இபிஎஸ் இருக்கிற கூட்டணி, இபிஎஸ் தலைமையிலான கூட்டணி நான் வரப்போகுது இல்லைங்கிறதுல தெளிவா சொல்றாரு. இப்ப அமித்ஷா இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் வந்து தமிழகம் வர இருப்பதாக இருக்கிறாரு. அது வரைக்கும் ஓபிஎஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பொதுக்குழுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் மீண்டும் இபிஎஸ் அதுல இருந்து கிளைம் டவுன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அதிமுக சார்பில் இன்னைக்கே வந்து விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அடுத்த டைம் அமித்ஷா வரும்போது எண்ணிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை இபிஎஸும் அமித்ஷா தரப்புல இந்த எண்ணிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் தான் எதிர்பார்க்க போறோம். திமுகவோட பிளான் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, முடிஞ்ச அளவுக்கு பாஜகவை மையமா கொண்டே இந்த தேர்தல் நடத்தணும். பாஜக சொல்றதுதான் அதிமுக கேட்கறாங்க அப்படின்னா மக்கள் அந்த அதிமுக கூட்டணி பாஜக முகமா வைத்தா இந்த தேர்தலை சந்திச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு திமுக நினைக்கிறாங்களோன்னு தோணுது. ஓகே அக்னேஸ்வரன், அப்ப அது ஒரு சுமையா மாறுதா இந்த கூட்டணி? அதுதான் அவங்க தங்களுக்கான பலம் அப்படின்னு எடுத்துட்டு வராங்களா திமுக? தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை பத்தி எல்லாம் கவலைப்படாத ஒரு அரசாங்கம் எதிர்கட்சியினுடைய சுமையை பத்தி மட்டும் பார்க்கறாங்கன்றது எனக்கு ஒரு வேதனையா இருக்குது. அது இருக்கட்டும். ஆனா இவங்க ரெண்டு வேடம் புரிகிறார்கள். எப்படின்னா, பாரதிய ஜனதா அதிமுக சொல்றது எல்லாம் கேட்டுக்கிறது, பாரதிய ஜனதா கூட்டணியில இருக்கிறதுனால அதிமுக பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்றதும் திமுக தான். அதே நேரத்தில் இன்ஜின் இல்லாத காரை பாஜக என்ற லாரி தான் இழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்றதும் ரெண்டு ஒரே பாயிண்ட் தானே, ரெண்டு ஒண்ணு தானே. நான் இப்படி சொல்றேனே, இன்ஜின் இல்லாத காரை பாஜக லாரி இழுத்துட்டு போகுது, இங்க இன்ஜினும் இல்ல டயரும் இல்ல. காங்கிரஸ் காங்கிரஸ் விசிகாவும் திமுகவை கைத்தல கட்டி இழுத்துட்டு போகுதுன்னா ஒத்துக்கிறீங்களா? அதனாலதான் அந்த அந்த குழு போட்டீங்களா? எதுக்கு? நீங்க தான் பலம், நீங்க தான் காங்கிரஸ் ஒரு குழு போட்டிருக்க. யார் குழு போட்டிருக்கா? எவ்வளவு காங்கிரஸ் தான் போட்டிருக்கு. அப்ப யார் பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம்? காங்கிரஸ் பலவீனமா இருக்கு. தெரியல, நீங்க தான் சொல்லணும். இல்ல, காங்கிரஸ் பலவீனமா இருக்கு. சரி, ஆனா இங்க இவங்க பலமா இருக்கிறாங்கல்ல, பலமா இருக்கிறதுல இவங்களை பொறுத்தளவுல நீங்க தான் வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஏசி இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொன்னீங்கல்ல. ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரும் திமுக தலைவரும் டெல்லிக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு போகாம இங்கே பேசி முடிச்சுக்கிட்டாங்க. இவங்களே அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. காங்கிரஸ் நாங்க தான்ப்பா, எதுக்குப்பா டெல்லிக்கு போய் நீங்க எடுங்க சார், அதானே சொல்றாங்க. அதிமுக ஒரு மாநிலத்துல பாஜக இல்லை. சரி, அப்படி இல்லாததுனால தான் பாண்டாவை இது பண்ணிட்டு இவங்க போட்டுருக்காங்க.
திரு பியூஷ் கோயல் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை உற்று கவனிப்பவர். ஆனாலும் அதிமுகவினுடைய வரலாறு அவருக்கு தமிழ்நாடு ஷாக் அடிச்சது, அதுக்கப்புறமா விருப்பப்பட ஒரு இடமா ஆயிடுச்சு. அது மின்சார வந்த போது அது நடந்தது, அது இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய 2026 தேர்தல் இப்ப நான் பாரதிய ஜனதா செய்ய வேண்டிய தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் கூட்டணி, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அது மட்டுமில்ல, இந்த கோணங்களை தாண்டி செய்ய வேண்டிய முதற்கட்டாயமான பணி என்னன்னு கேட்டா 2021 பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த வாக்கு சதவீதம் 3.8. சரி, இன்னைக்கு 2024 பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்தது 4.2. ஏறத்தாழ 5% வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கு. ஆனா அது பிரிஞ்சு போச்சு. யார்கிட்ட இருக்கு? ஒரு பிம்பத்தை யாருகிட்ட இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்குது. அதான் யாரு? அதைத்தான் இந்த வேலையைத்தான் சார் நானே சொல்லிடுறேன் சார். இந்த வேலையைத்தான் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் செய்ய வேண்டும். ஓகே, 1 5% வந்துருமா? 2வது 41.3% அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா வருதா? அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 5%, அப்ப 46-47%. முதல்ல கேளுங்க, 41.33% என்பது என்டிஏ ஏடிஎம்கே 2 கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் தான் 41.33%. அப்புறம் எங்க 5% கூட ஏற்கனவே பாமக உங்க என்டிஏ கூட்டணியில தான் சார் இருந்துச்சு. தெரிஞ்சு கிடக்குதுல சார், 24ல ஒண்ணா தான் சார் கிடக்கிறத சேர்த்துட்டு 5% இப்ப திமுக ஆட்சியினுடைய எதிர்மறை. அப்படி சொல்லுங்க. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது என்ன சொன்னீங்க? கரெக்ட். இப்ப அந்த 5% வாக்குகள் சேர்த்தா கூட பிரிஞ்சு கிடக்குன்றீங்க. இப்ப இந்த 41 சேர்த்தா 41.33ல டிடிவி திரு ஓபிஎஸ் அவங்க வாக்குகளும் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். நான் இல்லைங்களையே, அதான் சொல்றேன். நீங்க 2024 யாரு கூட சேர்ந்து அந்த 18% எடுத்தீங்களோ அவங்கள அதுல கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீட்டை பத்தி பேசுவோம். ஓகே, சரி. 60 ரைட், 50 முதல்ல என்டிஏங்கறத நீங்க முதல்ல உங்க பழைய என்டிஏவை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. யாரிடம் இருந்து போனார்கள்? சரி, அதிமுகவில இருந்து போல. சரி, என்டிஏவில் இருந்து தானே போனாங்க. அத யார் வந்த பிறகு போனார்கள் ஒரு கேள்வி அவங்க வைப்பாங்க. அதிமுகவில இருந்து யார் நீக்கியது? இல்ல, யார் வந்த பிறகு அவங்க கூட்டணி விட்டு வெளில போனாங்கங்கிற ஒரு கேள்வி வரும்ல. தனி கட்சி ஆரம்பிச்சாங்க, தனியா நின்றாங்க, அதிமுக சொன்னாங்க. ஆகவே இந்த முழுமை அடைந்த ஒரு இயக்கத்தை மீண்டும் அப்படியே வெண்சாமரம் வீசுவதை போல இதை கடந்து விருப்ப மனு வாங்குவது அப்படிங்கிற ஒரு வியூகமா பார்க்கணுமா, இல்ல இப்பவே தொடங்கினா நிறைய கட்சிகள், அதிமுக மட்டும் இல்ல, டிடிவி விருப்ப மனு வாங்குறேங்கிறாரு, அதே போல மற்ற கட்சிகளும் விருப்ப மனு அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ காங்கிரஸ் அப்படிலாம் போறாங்க. இது இப்போ அதிமுக விருப்ப மனு இன்றிலிருந்து பெறுவது அப்படிங்கிறதையும் அதுலயும் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கா? இல்ல, விருப்ப மனு பெறுவது அப்படின்றது ஒரு ஜெனரல் ஆக்டிவிட்டி தான். ஆனா அது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா தற்போது மாற்றுவதற்கான முயற்சிகள்ல இந்த கட்சிகள்லாம் ஈடுபடுகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜகவுக்கு தான் அதிமுக தேவை, அதிமுகவுக்கு பாஜக தேவையில்லை. அப்படிதான் இருக்கு இன்னைக்கு.